செப்டம்பர் 18ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்பதே. துஷ்ட மிருகங்களிடத்தில் ஈவு இரக்கத்தை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. வெறி பிடித்தவைகளாக இருக்கும். துஷ்ட மிருகங்கள் மாம்ச பட்சிணிகளாக இருக்கும். அதிக வலிமை உடையதாக இருக்கும். இவைகள் பதுங்கி பாய்ந்து வேட்டையாடுபவைகள். இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் போன்ற சத்துருக்கள் எங்கள் வாழ்க்கையில் பெருகி எங்களை கலங்க பண்ணுகிறதே என்கிறவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், சமாதான பிரபுவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு உள்ள சமாதான உடன்படிக்கையில் நிலைத்திராவிட்டால் அப்போதுதான் உங்கள் எல்லையில் கொடிய சத்துருக்கள் குடிகொண்டு உங்கள் வாழ்வில் அவைகள் அச்சுறுத்தலாக இருக்கும். இப்படிப்பட்ட சத்துருக்கள் உங்கள் எல்லையை விட்டு துரத்தப்பட தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஊழியர்களை வைத்து குடும்ப விடுதலை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் தற்காலிக ஒரு விடுதலையை கொடுக்கலாம். நிரந்தரமான விடுதலை வேண்டுமானால் நம்முடைய சத்துருக்களை முழுவதுமாக நம்முடைய எல்லைகளை விட்டு துடைத்தெறிந்து விடுதலை தரக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோடு திரும்ப முழு மனதோடு ஒப்புரவாகி உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கை புதுப்பிக்க வேண்டும் என்றால் அவருடைய உடன்படிக்கையை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் என்பது புலப்படுகிறது அல்லவா? உடன்படிக்கையை விட்டு விலக செய்வது நம்முடைய மீறுதல்களும் அக்கிரமங்களும் தானே. அப்படி இருக்கையில் அவரோடு திரும்ப ஒப்புரவாக வேண்டும் என்றால் மீறிய நம்முடைய பாவங்களை மனதார அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்போம் என்றால் இரக்கத்தின் ஊற்றாகிய அவர் மனம் இறங்கி திரும்ப நம்மை சேர்த்துக் கொள்வார். அப்பொழுது அவர் தம்முடைய மகா வல்லமையினால் நமக்கு எதிரான சத்துருக்களை நம்முடைய எல்லைகளை விட்டு துடைத்தெறிந்து நம்மை விடுதலையாக்குவார். அவர் விடுதலையாக்கினால்தான் அது மெய்யான விடுதலையாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா.